ஒரு வீட்டிலங்க முருங்கை மரம் சாட்டையாக முருங்கைக்காய் காய்க்குது. வர்றவங்க போகிறவங்களாம் பறிச்சுட்டு போயிருக்காங்க. ஒரு நாள் ஸ்லேட்டில் எழுதி அந்த ஓனர் தொங்க விட்டுருக்காரு, தயவு செய்து ஒரு காய் மட்டும் திருடவும். கண்டிப்பாக வாசிக்க தெரிஞ்சவங்களா இருந்தால் ஐயோ பாவம் வர்றவங்களாம் திருடிட்டு போனால் இருந்தாலும் சாம்பார் வைக்கிறதுக்கு என்ன செய்வார் அப்படின்னு ஒன்று திருடிட்டு போவாங்கல்ல. இது எவ்வளோ பெருந்தன்மையான ஒரு மனசு. எல்லோரும் சுவத்தில் நோட்டீஸ் ஒட்டாதே அப்படிலாம் எழுதுவாங்க. ஒருத்தர் ரொம்ப நல்ல மனசு உள்ளவர் நோட்டீஸ் ஒட்டாதே நண்பான்னு எழுதி போட்டிருக்காரு. கீழே ஒருத்தர் எழுத மாட்டேன் ஒட்ட மாட்டேன் நண்பா அப்படின்னு எழுதி விட்டு போயிருக்காரு. யார்கிட்டையும் ஒன்றும் பேச முடியலை. எவ்வளவு வித்தியாசமாக அவர்கள் தங்களை இங்கே நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சாதாரண நகைச்சுவை கூட நம்ம எவ்வளோ எளிதாக கடந்து போயிடுறோம். ஆனால் அதில் கூட சில பேர் தங்களை வேறு லெவலில் யோசிக்கிறாங்க. வேறு லெவல் அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா மேயர் மேடம்? இப்போ எல்லாமே வேறு லெவல் தான். பிள்ளைகள் பாடம் நடத்துறது எல்லாமே இன்றைக்கி வேறு லெவல். நீங்கள் சாதாரணமாக யோசிச்சு பாருங்கள். பிள்ளைங்களுக்கு 1000 ரைம்ஸ் சொல்லிக் கொடுங்க, மாரிமுத்தப்பா மாதிரி ஒரு வாத்தியாரை வச்சு, ஒன்றும் மண்டையில் ஏறாது பிள்ளைகளுக்கு. ஆனால் நீங்கள் சொல்லி கொடுக்காமையே சிலதை சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி, கத்தரிக்காய் கூடக்குள்ள, கத்தரிக்காய் எட்டி உதைக்க அழுதுருச்சு, அம்மா வந்து கொஞ்சினதும். இது எந்த சிலபஸில் இருக்குது? எல்லாம் வேறு லெவல் போயிட்டாங்க. இன்றைக்கி உலகமே வேறு லெவலில் போயிட்டு இருக்கும்போது நாம் இன்னும் பழமையிலேயே உட்காந்துருக்கக்கூடாது. நான் 2 நகைச்சுவை நான் எப்பயே படித்தது இன்னும் அப்படியே மனசுலேயே நிற்குது. எப்படி இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. எத்தனை நகைச்சுவை நம்ம படிக்கிறோம், ஜோக்கு படிக்கிறோம்ல புக்கில். ஒரு நாளைக்கு ஒரு 20-30 நகைச்சுவையாவது படிப்போம். அந்த நேரத்துக்கு சிரிப்போம், ஆனால் மறந்து போயிடும். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லணும்னு நினைப்போம், மறந்துடும். ஆனால் ஒரு 2 நகைச்சுவை அதோடைய தன்மையை வைத்து இன்னும் என் மனசுக்குள்ளேயே நிற்குது. ஒரு நகைச்சுவை ரஜினி சாரோடைய பேட்டன் ஒரு படம் வந்ததில்ல, அந்த சமயத்தில் வந்த நகைச்சுவை. அதில் ஒரு 70 வயசு பெரியவர் படுத்திருக்கிறார், ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறார். அவர் பக்கத்தில் அதே வயசு உள்ள 2-3 தாத்தா அப்படி கையில் கம்பை வச்சுக்கிட்டு பாவமாக பார்க்குறாங்க. பின்னாடி பேட்டை ரிலீஸ் அப்படின்னு ஒரு போர்டு இருக்குது. இப்போ ஒரு தாத்தா இன்னொரு தாத்தாட்ட சொல்கிறாரு, நம்ம தலைவர் படம் வந்த போதா உனக்கு இப்படி நோய் வரணும், தலைவர் படம் ரிலீஸ் அப்போவா உனக்கு உடம்பு முடியாமல் போகணும் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. யோசிச்சு பாருங்கள், ரஜினி சார் நடிக்க வந்தபோது ஒரு 70-75 வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு 20 வயசு இளைஞனாக ஒருத்தர் இருந்திருந்தாருன்னா இப்போ அவருக்கு ஒரு 60-70 வயசு ஆயிருக்கும் தானே. அப்போ இப்போயும் அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார். ஆனால் படம் பார்த்த நம்ம முதியவங்களாயிட்டோம். தலைவர் படம் வர்ற நேரத்துலையா நீ இப்படி உடம்பு முடியாமல் போகணும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இந்த 2 வேறுபட்ட ஒரு கோணம் இல்லையா. அவர் அப்படியே இருக்கிறாரு, இன்னும் சூப்பர் ஸ்டாராகவே இருக்கிறாரு, இன்னும் ஹீரோயின் கூட நடிக்கிறாரு. ஆனால் அதை பார்த்து லாட்ரி சீட்டை கிழிச்சு எரிஞ்சவங்க, ஜிகினா பேப்பரை தூக்கி எரிஞ்சவங்க இன்றைக்கி படுத்த படுக்கையாக ஆயிட்டாங்க. இது நகைச்சுவை தான். ஆனால் இதற்கு பின்னால் ஒளிந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் பாருங்களேன். அவரை ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் ஒன்று நம்ம எப்படி இருந்திருக்கணும், அவரை மாதிரியே நம்மளும் வாழ்க்கையில் உயர்ந்திருக்கணும். இல்லைனா நம்ம வேலையை பார்த்துட்டு அது போயிருக்கணும். அதை எவ்வளோ அழகாக ஒரு ஜோக் மூலமாக அவங்க பிரதிபலிச்சிருந்தாங்க. இன்னொரு நகைச்சுவை தசாவதாரம்னு ஒரு படம் வந்ததில்ல, அப்போ விகடன்லேயோ அதுலேயோ வந்த ஒரு நகைச்சுவை. அதில் 2 பேர் பேசிக்கிறாங்க. என்ன எல்லோரும் கமல் சார் மேலே பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்களா? ஆமாம், பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த பட இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்து ஜாக்கி சான் வந்திருந்தார். நீங்கள் எல்லோரும் அதை டிவியில் பார்த்துருப்பீங்க. ஜாக்கி சான் தான் அந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருந்தார். ஆமாங்க, எல்லோரும் கமல் சார் மேலே ரொம்ப கோவமாக இருக்கிறாங்க. ஏன் கோவமாக இருக்காங்க? ஜாக்கி சான் வேஷத்தில் வந்ததும் கமல் சார் தானா? ஏன்னா அந்த அவர் படத்தில் அவர் அமெரிக்க அதிபராக நடிச்சிருப்பார், பாட்டியாக நடிச்சிருப்பார், போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருப்பார், ஹைட்டான ஒரு மனிதனாக நடிச்சிருப்பார், ராமானுஜ தாசனா வேற நடிச்சிருப்பார், விஞ்ஞானியாக நடிச்சிருப்பார். இவ்வளவா நடித்தவர் ஜாக்கி சானா நடிக்க மாட்டாரா? அப்போ அந்த நகைச்சுவை பாருங்களேன். அது நகைச்சுவை என்பதையும் தாண்டி ஒரு கலைஞன் எந்த உயரத்துக்கும் போவான் என்று அது தன்னை நிலைநிறுத்துகிறது இல்லையா. இந்த 2 நகைச்சுவையும் பார்க்கும்போது அவங்க 2 பேரையும் நினச்சி அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். வாழ்க்கையில் ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கிறது.